hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah, 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 hallelujah. இயேசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த காலைதோறும் புதிய கிருபையால் அப்பா எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், வறுமை ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம், 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 தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்கப்பா. எல்லா குறைவுகள் குற்றங்கள் கத்தாவே தயவு கூர்ந்து கத்தர் மன்னித்து கத்தாவே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கத்தாவே உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், 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 தாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபை அப்பா ஆண்டவரே பெருகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் கத்தை நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினால் கத்தை நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினால் கத்தை நிரப்புங்கப்பா. நீர் எங்கள் மேல் ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், 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 தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனுடைய ஆண்டவரே கிருபை அப்பா ஆண்டவரே பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும் கத்தாவே. எல்லா சிந்தனைகள் அப்பா எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள, உம்முடைய சமூகத்துக்குள்ள, உம்முடைய ரத்தத்துக்குள்ள, உம்முடைய ஆவிக்குள்ள அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. தேவரீர் அசைவாடுங்கப்பா, தேவரீர் அசைவாடுங்க. எங்களை நீர் ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய உதடுகளை ஆளுகை செய்யுங்க அப்பா. எங்களுடைய ஆண்டவருடைய சரீரத்தில் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா ஹல்லேலூயா, எல்லா ஆண்டவரே அப்பா பலவீனங்களும் அப்பா ஹல்லேலூயா மாறி ஆண்டவரே உம்முடைய புது பலனால, புதிய ஆவினால, புதிய அபிஷேகத்தினால அப்பா எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா கவலைகள் மாறட்டும், எல்லா பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே வேதனைகள் கத்தர் மாற்றும் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய புது பலன், புது பலன் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உற்சாகப்படுத்தட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. எல்லா குறைவுகள் குற்றங்களை கத்தர் மன்னிங்க. இந்த ஆராதனை கத்தர் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவர் உண்மை அழைக்கிறோம், நீர் வாருமப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய பலனால தான் நம்ம துதிக்க முடியும், தேட முடியும், உண்மை மகிமைப்படுத்த முடியுங்க தாவே. அப்பா நீர் ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்யுங்க, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே ஏசப்பா எங்கள் மனங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி ஆண்டு நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாவியானவர் ஆண்டவரை அசைவாடுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை, தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. எல்லா ஹல்லேலூயா கத்தாவே. எல்லா வான மண்டலங்களில் பிரிய செய்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை புதுப்பிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக கத்தாவே. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே அப்பா பாட உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்தாருங்கப்பா ஆண்டவரே. வருகிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அப்பா உடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா தேவாவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே நீர் ஆளுகை ஆண்டவரை செய்வீராக. உடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையுடைய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவரே காலை வேளையில் எங்களை எழுப்பி
எழுப்பியப்பா ஆயத்தப்படுத்துங்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. கத்தர் பலப்படுத்துங்கப்பா. உள்ள நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கத்தர் அசைவாடுங்கப்பா. தேவரீர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஏசப்பா இன்றைக்கு நாளில் கத்தாவே ஆண்டவரே ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் ஆண்டவரை கத்தர்களை நிரப்பி பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஏசப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஹல்லேலூயா தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை இந்த காலை வேளையிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஹல்லேலூயா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தோடு இந்த நாளை ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா நம்மளும் ஆண்டவரை நம்ம துதித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ, வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியு வேளைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், ஆமே எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், நீரல் நின்னோதீர மாதினா திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னோதீர மாதினா திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவே சந்நிதி சேரவுமே சந்ததம், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, சொல்லுவோம் உள்ளத்தினாலுமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதாபாமே, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே என்
தேட்டமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உள்ளத்தினால் அது சொல்லலாம். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சிங்காசனங்கள் தேவனே ஆமென். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருக்கே உரியது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய வழியை சுவைப்படுத்துகிறவனுக்கு தான் தேவனுடைய இரட்சிப்பை நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. எப்போதும் அவர் துதிகள் மத்தியில் அசைவாடுகிறவர். எப்போதும் வான தூதர் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் அந்த துதிக்கிற அந்த துதியின் மத்தியில் அசைவாடுகிற தகப்பன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு இருக்கிற அந்த தேவாதி தேவனுக்கும் நம்மோடு வாசம் பண்ணுகிறவருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஓய்வில்லாமல் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஸ்தோத்திரங்களை துதிகளை ஹல்லேலூயா நம்ம ஏறத்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு உள்ள வாசம் பண்ணுகிறார், இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் எப்படி துதிக்கிறார்களோ அவர் இந்த நம்மளோட உள்ளத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளும் ஹல்லேலூயா அந்த தேவனை ஓய்வில்லாமல் துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா அவருடைய தயவு எவ்வளவு பெரியதில்லை, அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணுகிற, மீட்டிருக்கிற, நம்மளை ரட்சித்திருக்கிற, இன்னைக்கு உயிரோட தேவன் நம்மளை வச்சிருக்கிற, நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாபங்கள் எல்லாம் நம்மளுக்கு நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு மரித்தாலும் போகக்கூட அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு உண்டாக்கி ஒரு புதிய வழியை உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம தனிப்பட்ட ஜீவிதத்தில் கூட கூடி வரும் பொழுது ஹல்லேலூயா கண்டிப்பாக அவருடைய கிருபைகளை நினைத்து நம்ம எப்போதும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்படி தானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைப்பா. நீங்கள் இருந்ததுனால, உங்களுடைய வார்த்தை இருந்ததுனால, உங்களுடைய அன்பு இருந்ததுனால, நீரன ஹல்லேலூயா எங்களை நினைவாக இருந்ததுனால தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நம்மளுடைய வார்த்தை இல்லைன்னா ஹல்லேலூயா கண்டிப்பாக நம்ம ஜீவனோடு இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால நம்மளை நிற்க பண்ணுகிற தகப்பன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம காலை வேளையில் இல்லை எந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவருடைய நாமத்தை நம்ம எப்போதுமே நம்ம துதிக்கணும். அப்படி தானே? ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவரை நம்ம ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா நம்ம மத்தியில் அசைவாடும். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் போது நம்மளுடைய ஹல்லேலூயா நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம் என்ன பண்ணுகிறது, சொண்டு கொள்ளும். ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது நம்முடைய எல்லா குறைவுகளையும் ஹல்லேலூயா எல்லா குறைவுகளையும் தேவன் ஹல்லேலூயா மாற்றி ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த ஒரு பாடலை நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மீது ஹல்லேலூயா அவர் வார்த்தை ஹல்லேலூயா நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஹல்லேலூயா என்று பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோதரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். அப்பா பார்த்து சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே,
பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணிவிட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணிவிட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறைந்து போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. சொல்லுவாமே, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை, வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணிவிட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணிவிட தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. அம்மே, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஹல்லேலூயா. அவர் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர். ஹல்லேலூயா. பெருக்கமாய் நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்னே ஒன்று நினைக்கிறோம், நாம அவருடைய தோள்கள் மேல் அவர் நம்மளை தூக்கி சுமக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் சுமப்பது போல நம்மளை சுமந்து செல்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை சுமக்கிறார். அப்படிதானே? இந்த உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை தோள்களில் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுகிறாரு? நடந்து போவார். அப்படிதானே? அது மேலே அப்படியே இருக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் கவலை இருக்குமா? அப்படிதானே? எதா இருந்தாலும் பிள்ளை, அப்பா எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி போங்க, அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. சூப்பரா ஹல்லேலூயா அவர் நடத்தி கொண்டு போவார் தகப்பனானவர். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய பரம தகப்பன். நம்ம அவருக்கு மேலே அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளை சூப்பராக நம்மளை என்ன பண்ணுகிறாரு? ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்ற நம்மளை நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். உன்னே ஒன்று இருக்கிற ஆண்டவரே, நான் உங்கள் தோள்களில் மேலே இருக்கிறேன், உங்களுடைய கரத்தில் இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால அவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அப்பவே ஒரு பெரிய முத்திரை போட்டுட்டார். ஹல்லேலூயா. பெரிய ஒரு பாதுகாப்பு அவங்கள சுற்றிலும், அவங்க பிள்ளைகளை சுற்றிலும், அவருடைய குடும்பங்களை சுற்றிலும், அவருடைய ஹல்லேலூயா வேலைகள், இப்படி எல்லாவற்றையும் சுற்றிலும் ஆண்டவர் ஒரு என்ன பண்ணிட்டாரு? முத்திரை போட்டுட்டாரு. ஒரு எல்லை என்ன பண்ணுகிறாரு? என்ன பண்ணாரு? அவருடைய ஒரு கண்ட்ரோல்ல தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போவே ஒரு முத்திரை போட்டுட்டார். அதனால் என்ன பண்ண முடியாது? எந்த சத்துருவும் ஹல்லேலூயா நம்மளுக்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகளுக்குள்ளாட்டு வர ஹல்லேலூயா முடியாது. ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. ஆனால் சத்துரு நம்மளை என்ன பண்ண முடியும்? பலவீனப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பலவீனப்படுத்தும் போது ஆண்டவருடைய பிரசன்ஸ் என்ன பண்ண செயல்பட முடியாது. அப்போது சத்துரு நம்மளை என்ன பண்ணுகிறான்? மேற்கொள்கிறான். சத்துருவுக்குன்னு பெரிய ஒரு பலனோ ஒரு இதோ
என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாருல்ல, ஹல்லேலூயா, என்னிடத்துல ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது சத்துருவுக்குன்னு பெரிய பெரிய வல்லமை, பெரிய இதெல்லாம் வந்து கிடையாது. எல்லாவற்றை காட்டிலும் வல்லமை உள்ளவர், பெரியவர் ஏசப்பா மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறது, நம்ம அவர் ரத்தத்தினால கழுவி இருக்கிறார், அவருடைய பாதுகாப்பு இருக்கிறத என்கிறத மறக்க வச்சு அந்த என்ன பண்ணுகிற தேவனுடைய பிரசன்ஸை, ஹல்லேலூயா, நம்மளை விட்டு பாவம் செய்ய வச்சிருவான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தேடாதபடி பண்ணிடுவான். அப்போ தேவனுடைய பிரசன்ஸ் அங்கே என்ன பண்ணாது, இருக்காது. ஹல்லேலூயா. இல்லாத போது நம்மளை என்ன பண்ணுவான், பலவீனப்படுத்துவான். நம்ம அப்ப பலவீனப்படுகிறது தான் சாத்தானுடைய பலம். ஹல்லேலூயா. சாத்தானுடைய பலம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடி, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தைகளை தேடி அவருக்குள்ள நம்ம காணப்படும் போது சத்துரு அந்த எல்லைகளில் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் கிரியை செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைகளை படித்து அவருக்கு பிரியமா நம்ம ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்குள்ளாக நம்ம போகும்போது, ஹல்லேலூயா, சத்துரு அங்கே ஜெயம் எடுக்க முடியாது. எப்போ? ஹல்லேலூயா, நம்முடைய பிரேயர் லைஃப், ஹல்லேலூயா, நம்முடைய வேத வாசிப்பு, ஆண்டவரை தேடுகிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை, அப்போ இதெல்லாம் வந்து எப்போ வந்து வருதோ, ஹல்லேலூயா, அங்கே நம்ம பலம் குன்றி போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் சத்துரு என்ன பண்ணுகிறான், நம்மளை அந்த பலவீனத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுகிறான், அதன் மத்தியில் வந்து என்ன பண்ணுகிறான், கிரியை செய்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் நான் மீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு, ஹல்லேலூயா, சாத்தானே, நீ எங்கள் மீது அதிகாரம் கிடையாது, எங்களுடைய சரீரங்களத்தோட அதிகாரம் கிடையாது, எங்கள் குடும்பங்களத்தோட அதிகாரம், ஹல்லேலூயா, உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கவலை வந்தாலும் கண்ணீர், ஹல்லேலூயா, விட தேவையில்லை. ஏன்னா அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்போ எவ்வளோ பேர் நம்மளுக்கு அந்த கால வேளையில் அதை அறிக்கை எடுக்கிறான், நான் அப்பாவுடைய கரத்தில் இருக்கிறேன், அப்பாவுடைய தோள்களில் இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. குறைவே வந்தாலும் என்னை குறுகி போகாதபடிக்கு தேவன் என்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட, ஹல்லேலூயா, கண்ணீர் விடாதபடி அந்த கண்ணீர் விடுகிற நேரத்தில் தேவன் பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஏன்னா ஒன்று தெரியும், நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், அவருடைய தோள்கள் இருக்கிற அவர், ஹல்லேலூயா, அவர் என்னை தாங்குகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட, அதை வந்து நம்ம நினைவுகளில் மாத்திரமல்ல, அதை அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் எல்லா நெருக்கத்திலிருந்தும் நம்மளை என்ன பண்ணுகிறார், பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த ஒரு சென்ஸை ஹல்லேலூயா பாடல் நம்ம குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழர். அறிக்கையிடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுவோம், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். கவலை வந்தாலும் நான் கண்ணு விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணு விட தேவையில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். அப்பா, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். அப்பா, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆமே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நாங்க உங்க தோளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாப்பா, உம்முடைய ஆண்டவரே தோள்களில், உம்முடைய கரத்தில் நாங்கள் காணப்படுகிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நீர் எங்களை தாங்குகிறீர், எங்களை ஏந்துகிறீர், எங்களை நடத்துகிறீரப்பா, எங்களை தப்பு வைக்கிறீசப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம்ப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா, நீதான் ஆண்டவரே சப்பா, அந்த ஒரு நம்பிக்கை எங்களில் பெருகட்டும் அப்பா. உம்முடைய பிரச்சனத்துக்குள்ள
வார்த்தைக்குள்ள இருக்கிறோம். உம்மை ஆண்டவரே அப்பா உம்முடைய இரத்தத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்பா, உம்முடைய வார்த்தைக்குள்ளாடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன், எல்லா சூழ்நிலைகளின் மத்தியில நீ எல்லா குறைவுகளை கத்த நீக்கி நீர் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீப்பா. ஹல்லேலூயா. எல்லா சூழல்களும் எல்லா ஆண்டவரே எதிராக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விரோதமாக எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அப்பா நீர் கர்த்தர் உதவி செய்து கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவர் நாங்கள் வருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் நேரம் ஹல்லேலூயா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் நன்றி பலிகளை இறக்கலாமா, துதிகளை செலுத்தலாமா. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் செய்த சகல நன்மைகளை அப்பா இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளையும் தந்து தேவன் ஆண்டவர் சுகத்தோடு பலனோடு இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு எழும்ப செய்தாரு. அந்த கிருபை நினைப்போமா, நம்முடைய குடும்பங்களை எண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நம்ம நன்றி செலுத்தலாமா. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய நாள் எங்களுக்கு தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளை ஆண்டவரே புதிய நாளை காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தந்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தீரே அப்பா, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பரிசுத்த மகனாக மகளாக எங்களை மாற்றி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய ஆவியினால் எங்களை நடத்துகிறீரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே அப்பா நல்ல குடும்பங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பெற்றோர்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைட்டு செல்ல வேலைகளை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா ஊழியங்களுக்கு நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கைட்டு செல்ல வேலைகளை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா வியாதிகளை கர்த்தர் நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை மாற்றி புது பலனை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா. எல்லா தேவைகளை நீ சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளை நீ நீக்கி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா எங்கள் எல்லா வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா இவ்வளவோ தடைகள் வந்தது, அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி ஆண்டவரே அதிசயம் செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வியாதிப்பட்ட நேரத்தில் அப்பா நீர் எங்கள் வியாதிகளை நீக்கி நானே உனக்கு சுகம் தருகிற தெய்வம் யெகோவா ராஃபா என்று ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காரியம் எப்படி நடக்கும் நடக்காது அப்பா நடக்காது என்ற இடத்துல ஆண்டவரே கர்த்தர் கிரகிக்க முடியாத இடத்துல அதை நடத்த ஆண்டவரே அப்பா ஒரு அற்புதங்களை நீர் காண செய்த தகப்பனப்பா, அதிசயத்தை காண செய்ததற்காக கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீரே ஆண்டவரே அப்பா. தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறீரே கர்த்தாவே. எல்லா சத்துருடைய போராட்டங்களிலிருந்து பயத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி எங்களை ரட்சித்த எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நாள் மட்டும் பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் ஆண்டவரே உடைய கிருபையினால் எங்களை தாங்கினீர் ஆண்டவரே. ஏந்தி நீர் கர்த்தாவே உடைய கிருபைகளை நினைக்கிறோம் கர்த்தாவே. எண்ணி பார்க்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. நாங்க உம்மை விட்டு ஆண்டவரை மறந்து போன பொழுது அப்பா எங்களை தேடி வந்து அப்பா எங்களுடைய வார்த்தை எங்களை தேடி வந்து கர்த்தாவே எங்களை மறுபடியும் கட்டுகிற எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்க எவ்வளவு தூரம் மறந்து காணப்பட்டோம், ஆனா எங்கள் தேவன் எங்களை தேடி வந்து அப்பா எங்களை மீட்டு கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்க்கிறோம். நீர் பாராட்டின கிருபை பெரியதப்பா. நன்மைகள் ஏராளம் கர்த்தாவே. கோடி ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்க எடுக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பலிபீடத்தில் இந்த கால வேளையில் ஆண்டவர் துதிகளோடு பிரவேசிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா பலிபீடத்தில் ஏசப்பா ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. இப்போ எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அந்த சூழல்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா கர்த்தர் புதுப்பியுங்க அப்பா. மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. துன்பங்களை கர்த்தர் மாற்றுங்க, துயரங்களை கர்த்தர் மாற்றுங்க, கண்ணீரை கர்த்தர் மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க அப்பா. எல்லா மன கலக்கங்களை கர்த்தர் மாற்றுங்க.
தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஒரு பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு ஆறுதலப்பா உம்முடைய சமூகத்தில் உண்டல்லவா. அதே அந்த சமாதானத்தில் இந்த கால வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. பலவீனங்கள் எல்லாம் மாறட்டுங்க தாவே, எல்லா சோர்வுகள் கர்த்தர் மாறட்டுங்க தாவே, எல்லா தடைகள் கர்த்தர் நீங்கட்டும் இயேசப்பா. கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அசைவாடுங்க, ஒவ்வொரு குடும்பங்களில் அசைவாடுங்கப்பா. தேவன் நீர் ஆண்டவரை ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் தேவன் நீர் உங்களுடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. எங்களுடைய ஆண்டவர் சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய ஆவி ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆளுகை செய்வீராக, நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புங்கப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஒரு தெய்வீக ஒரு சமாதானம், தெய்வீக ஒரு ஆறுதலினால ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தாவே எந்த நினைவுகளோடு எதோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ ஹல்லேலூயா, ஒருவேளை துக்கங்கள் இருந்து அந்த துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கவலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் மாறட்டுங்க தாவே. நாங்க உம்முடைய கரத்துல இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவான் என்று வார்த்தை இருக்கிறது. அதே போல என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையால கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. 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 ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையா நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையா நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே அப்பா இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆஹா அல்லேலூயா பா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆமென். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலங்க தாவே உடைய சமூகத்து நேராக வந்து அப்பா நல்ல துதிக்கும்படி நல்ல பாடல்கள் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஏசப்பா. நன்றாக பாட வைத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோங்க தாவே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எங்களை பலப்படுத்துவதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா அந்த வார்த்தைகள் ஒரு கூட பேசுவதாக ஆண்டவரே. அப்பா உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் கத்தை நிரப்பி பலப்படுத்துங்கப்பா. எங்கள் துதி பலிகள் நன்றி பலிகள் எங்களோட வாயின் உற்சாக பலிகளை அப்பாவுடைய சமூகத்தில் அப்பாவுடைய பாதத்தில் நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தை பலப்படுத்துவீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அடுத்த ஹல்லேலூயா நம் பகுதிக்குள்ளாக தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஹல்லேலூயா யாவரையும் ஹல்லேலூயா ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 118வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 118 ஹல்லேலூயா அதனுடைய 5வது வசனம். அந்த வசனம் இவ்வண்ணமாக இருக்கிறது. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுகிறேன், கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், விசாலத்திலே கேட்டருளி என்னை, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே
வைத்தார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை நம்ம தேடும்போது, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நிச்சயமாக தேவாதி தேவன் இந்த சூழ்நிலைகளை என்ன பண்ணுகிறாரு, மாற்றுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஏன்னா அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட என்ன பண்ணுகிறது, நிற்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம ஹல்லேலூயா சூழ்நிலைகளை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நம்முடைய பலத்தினாலோ சக்தியினாலோ ஒன்றும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த சொல்லும்போது அவர் நமக்கு முன்பாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன சூழ்நிலைகளை நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக தேவன் என்ன பண்ண அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தேவன் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அப்ப இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நெருக்கத்தினிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. நெருக்கத்தினிலிருந்து நான் என்ன பண்ணுகிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொருவருக்கும் நிறைய நெருக்கங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, உண்டு. ஹல்லேலூயா. நிறைய நெருக்கங்கள், அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா சில நம்ம நெருக்கப்படுவோம். அப்படி நெருக்கம் என்கிறது என்னன்னா, ஒரு 2 பஸ்ஸு இல்லை ஏதாவது இடையில மாட்டி கேட்டோன்னா எங்கேயும் என்ன பண்ண முடியாது, நம்ம வெளியிலேயும் வர முடியாது. அவ்வளவுதான், அப்படிதானே? முடிஞ்சு போகிற ஒரு சூழல் தான் ஒரு நெருக்கம். அது ஒரு அழுத்தம், நம்மளை என்ன பண்ணுகிறது, அது ஒரு அழுத்தீரும். அப்படிதானே? ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தினால இந்த உலகத்தை விட்டு என்னது மரித்து போனவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நெருக்கங்கள் வரும்போது ஒரு விடுவிக்கிற ஒரு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அந்த நெருக்கத்திலிருந்து என்ன பண்ண ஒரு விசாலத்தில் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நம்முடைய இந்த உலக ஜீவிதத்தில் நம்ம எல்லாருமே அநேக விதங்களில் நெருக்கப்படுவோம். அப்படிதானே? சில நேரங்களில் வியாதி வந்தால் நெருக்கப்படுவோம். அப்படிதானே? தோல்விகள் நம்முடைய வாழ்க்கைகளில் இல்லை தொழில்களில் ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம், நெருக்கப்படுவோம். இந்த பண தேவைகளுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம நெருக்கப்படுவோம். இப்படி எல்லா விதத்திலும் நம்ம அனுதினமும் நம்ம என்ன பண்ணுகிறோம், நெருக்கப்பட்டு கொண்டு தான் என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது நம்ம தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனாலையும் ஹல்லேலூயா அவர் என்ன பண்ணுகிறார், எப்பா நீ நெருக்கத்திலிருந்து நீ கூப்பிட்டாலும் நான் உனக்கு பதில் தருவேன். அந்த வார்த்தைகளும் வசனங்களும் இருக்கிறதுனால இன்னைக்கு நாம அழிந்து போகாதபடிக்கு நம்ம கர்த்தரை என்ன பண்ணுகிறோம், தேடுகிறோம். நெருக்கத்தை நீக்குகிறவரை நம்ம என்ன பண்ணுகிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மளோட நெருக்கத்திலிருந்து என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மளை ஒரு விசாலத்தில் என்ன பண்ணுகிறாரு, வைக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே நம்ம நெருக்கங்கள் இந்த உலகத்தின் ஜீவிதத்தில் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் அநேக நெருக்கத்தில் நாம் என்ன பண்ணுவோம், நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம அந்த வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 120 அதனுடைய 1வது வசனத்தில் பார்க்கும்போது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணுகிறாரு, செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் நெருக்கத்திலிருந்து நான் தேவனை நோக்கி கூப்பிட்டா எனக்கு நிச்சயமா என்ன பண்ணுகிறாரு, செவி கொடுத்தார். அப்படிதானே? ஹல்லேலூயா என்கிற ஒரு நம்பிக்கை ஹல்லேலூயா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே உண்டு. அப்படிதானே? ஹல்லேலூயா. கண்டிப்பா அதை மறந்து போகாதபடிக்கு நெருக்கங்கள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது தேவன் நம்மளுக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, விசாலத்தில் என்ன பண்ணுகிறாரு, வைக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, சில நெருக்கங்கள் என்ன பண்ணுகிறது பாருங்க, நெருக்கங்கள்ல சங்கீதம் 129:1 நம்ம பார்க்கிறோம், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஹல்லேலூயா. இது என்ன பண்ணுகிறது, தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுறது, நெருக்குகிறது. ஹல்லேலூயா. அது பாருங்க, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக நிறைய நெருக்கங்கள் வந்தாலும் சிறு வயது தொடங்கி, அப்படிதானே, சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு என்ன பண்ணுகிறாரு, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு விரோதமாக நிறைய நெருக்கங்கள் வந்தாலும் ஹல்லேலூயா, ஆனால் மேற்கொள்ள என்ன பண்ண முடியும். ஆனால் நெருக்கத்துக்குள்ளாடி நாம் என்ன பண்ண வேண்டும், கடந்து செல்ல
வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், மேற்கொள்ளாமல் நிறைய நெருக்கங்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதில் விழுந்து விட மாட்டோம். அதில் நம்ம நினைப்போம், ஐயோ என்னை ஏன் இவ்வளவு என்னை நெருக்கிறாங்களே, நான் சூழ்நிலைகளை இப்படி தான் கடந்து போகிறேனே. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நெருக்கங்களுக்கு அந்த முடிவதற்கு ஒரு காலம் என்ன பண்ணுகிறது, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது அது ஒரு கண்டிப்பாக வந்து முடியும், மேற்கொள்ள முடியாது. அப்போ மேற்கொள்ள முடியாததை என்ன பண்ணுகிறார், நமக்கு அந்த அந்த நெருக்குகிற காரியங்கள் அதுதான் வந்து என்ன பண்ணுகிறது, தோற்று போகும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு நம்பிக்கை, ஹல்லேலூயா, எனக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் தேவன் என்ன பண்ணுகிறார், விசாலத்தில் வைப்பார், அந்த நெருக்கத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா நெருக்கங்கள் அது பண தேவைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு இதில் நம்ம சிக்கிக்கிட்டாலும் தேவன் என்ன பண்ணுகிறாரு, என்ன பண்ணுகிறாரு, அதிலிருந்து என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா, என்ன பண்ணுகிறாரு, நீக்குவார், விசாலத்தில் என்ன பண்ணுகிறாரு, வைப்பார் என்கிறதான ஒரு அந்த ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுகிறது, நம்மிடத்தில் என்ன பண்ணணும், பெருகி நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம சங்கீதத்தில் நம்ம வந்து 18வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது, சங்கீதம் 18 அதனுடைய 6. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் என்ன பண்ணிட்டு ஏறிற்று. ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கம். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு உண்டான நெருக்கத்திலே தாவீது அவர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலையும் நெருக்கம். அந்த நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார், அபயமிட்டார். அபயமிடுகிறது, ஒரு ஆபத்து வரும்போது ஐயோ அப்போன்னு என்ன பண்ண கதறுவாங்கல்ல, அப்போ அபயமிடுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அபயமிடுகிற அந்த வேளைகளிலே ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் என்ன பண்ணிட்டு ஏறிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளும் நம்முடைய நெருக்கத்தில் ஒருவேளை அபயமிடுகிற சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நெருக்கம் அது வந்து மாறலை, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற மாறலை, இப்போ அபயமிடுகிற ஒரு சூழல். ஹல்லேலூயா. ஆனால் அபயமிடுகிற சூழ்நிலைகளிலையும் தேவன் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா, அந்த சூழ்நிலைகளை அந்த நெருக்கங்களை தேவன் மாற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை பெரிய அதிசயங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாரு, ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவரும் கூட ஏசப்பா கூட என்ன பண்ணுகிறாரு, நெருக்கப்படுகிறார். இந்த உலகத்தில் ஊழியத்தில் அவர் நெருக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் அக்கினியை நான் போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் நான் என்ன பண்ணுகிறேன், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. ஹல்லேலூயா. நான் அதில் நான் என்ன பண்ணுகிறேன், நெருக்கப்படுகிறேன்னு வந்து சொல்வார். அது ஊழியத்தில் காணப்படுகிற என்ன பண்ணுகிறது, ஒரு நெருக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி அவருடைய சீசல் 2 கொரிந்தியர் 4:8 வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, ஹல்லேலூயா, என்ன சொல்ல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்திலும். அப்போ நெருக்கம் எங்கே வருது, எல்லா பக்கத்திலிருந்தும் வருகிறது. நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் என்ன பண்ணுகிறோம், சுமந்து திரிகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பாவுடைய அந்த மரணத்தை சுமந்து திரிகிறது எந்த பக்கத்திலிருந்தும் நெருக்கம் வந்தாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நெருக்கத்தில் நம்ம வந்து காணப்படுகிற, ஒருவேளை நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்குறவங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது இல்லவா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழல் வந்தது, ஆனால் அதிலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நின்றார். நம்மளுக்கு ஒரு மாதிரியாக என்ன பண்ணுகிறார், அவளுக்கு விரோதமாக நிறைய நெருக்கங்கள் ஹல்லேலூயா உண்டாக்கப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நின்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நெருக்கங்கள் என்ன பண்ணல, ஒன்றும் செய்ய முடியல. அதே மாதிரி அவருடைய சீசர்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் அந்த ஏசப்பாவுடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்தில் என்ன பண்ணுகிறோம், நாங்கள் தரித்திருக்கிறோம், சுமந்து திரிகிறோம். அதனால நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. இதுக்கு இந்த கால வேளையில் நம்மளும் ஒரு முடிவு எடுக்கணும். ஹல்லேலூயா. நாங்கள் ஏசப்பாவுடைய அந்த மரணத்தை நாங்கள் என்ன பண்ணுகிறோம், ஹல்லேலூயா, சுமந்து திரிகிறோம். அதனால் எந்த சூழல் வந்தாலும் என் தேவன்
தேவாதி தேவன் நெருக்கத்திலிருந்து எங்களை என்ன பண்ணுகிறாரு, விடுவிப்பார். அந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும்ங்கிறதான ஒரு அறிக்கையை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், இடணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல்ல ஹல்லேலூயா அந்த 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வண்ணமாக இருக்கிறது. தாவீது மிகவும் என்ன பண்ணனானா, நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்படித்தானே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவர் அடுத்த ராஜாவாக என்ன பண்ணுகிறாரு, அங்க என்ன பண்ண முடிவு எடுத்துட்டார். அப்படித்தானே, ஹல்லேலூயா. அப்ப இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதனால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போ தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு நிறைய நெருக்கங்கள் தாவீதுக்கு இருந்தது. அப்படிதானே, ஹல்லேலூயா. அவன் வீட்டிலேயே அவனை யாரும் என்ன பண்ணுறது, மதிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்போது அங்கேயும் ஒரு நெருக்கங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும், ஐயோ என்னை யாருமே ஹல்லேலூயா விரும்பலையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்போது குடும்பத்தில் அதே மாதிரி பாருங்க, சவுல் ஒரு இதில் நெருக்குகிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மூலமாக என்ன பண்ணுகிறது, ஒரு நெருக்கங்கள் என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஒன்று பொறாமையினால். அப்படிதானே, ஹல்லேலூயா. அவன் அங்கே தான், ஏன்னா சவுலுக்கு அவன் அந்த ஒரு பொல்லாத ஆவி பிடித்த பொழுது இவர் தான் போய் நின்று என்ன பண்ணுகிறாரு, பாட்டு பாடுறாரு. உடனே ஒரு விடுதலை வந்தது. இந்த ஒரு சவுல் நெருக்குகிறான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யுத்தத்துக்கு போய் நின்ற பொழுது அங்கே எல்லாருமே ஜனங்கள் பயந்து காணப்படுறாங்க. அங்கே தாவீது போய் என்ன பண்ணுகிறது, அங்கே பேசி நான் இந்த கோலியாத்தோடு என்ன பண்ணுகிறேன், யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு போய் என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தினால அங்கே கோலியாத்தை என்ன பண்ணுகிறான், ஹல்லேலூயா, விழ வச்சார். ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக. அப்படிதானே, அவங்க பயந்து கொண்டிருந்த வேளையில் போய் உதவி செய்து என்ன பண்ணுகிறாரு, இந்த தாவீது காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படி நன்மையை பெற்ற ஹல்லேலூயா அந்த சவுல் என்ன பண்ணுகிறாரு, அவங்க ஒரே ஒரு வார்த்தை, எனது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அப்போ இந்த வார்த்தையின் இதில் என்ன பண்ணுகிறது, அவனுக்குள்ள என்ன பண்ணுகிறது, அவனை விகாரமாக பார்த்துட்டு கொல்ல தேடுகிறாரு. ஹல்லேலூயா. அப்படிதானே, நன்மையை பெற்ற ஹல்லேலூயா, நன்மையை பெற்றவர்கள் என்ன பண்ணுறது, விரோதமாக நெருக்குகிறாங்க. அவர் ஓடுகிறார். அப்படிதானே, ஹல்லேலூயா, ஓடுகிறார். அப்படி ஒரு நெருக்கம் எப்படி இருக்கும், அதை தாங்க முடியாது. அப்படிதானே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் தாவீது, இது ஒரு சைடு வீட்டில் ஒரு நெருக்கங்கள். அதே மாதிரி இங்கே நாங்கள் நன்மை தானே செஞ்சேன், ஆனால் என்ன பண்ணுகிறது, நெருக்கங்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே, எப்படி இருக்கும், நான் இதுக்கு செய்திருக்கக்கூடாதோ, அப்படியெல்லாம் யோசனைகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் தாவீது மிகவும் நெருக்கத்தில் என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறாரு. அடுத்தது ஒரு பெலிஸ்தியர், இந்த இவர்கிட்ட எப்படியாவது தப்பணும்னு சொல்லிட்டு பெலிஸ்தியருடைய ஒரு ராஜா ஆகீஸ், அவருடைய அந்த தேசத்தில் போய் என்ன பண்ணுகிறாரு, கேட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அங்கே இருக்கும்போது அங்கேயும் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிற பிரபுக்கள் இந்த தாவீதை என்ன பண்ணலை, விரும்பலை. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹல்லேலூயா, அந்த ராஜாவுக்கு அவங்கள வைக்கணும் என்னது ஒரு ஆசை இருக்குது. அப்படி தான் அவன் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த பிரபுக்களுக்கு என்ன இல்லை, இது இல்லை. அப்போ அதனால் அந்த தேசத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, துரத்துறாங்க. எப்படி இருக்கும், நம்ம போன இடத்துல எப்பா நீ போ அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு நெருக்கம் தானே. எங்கே போவேன், ஏற்கனவே அங்கே என்னை கொல்ல தேடுகிறாரு சவுல். ஹல்லேலூயா. நான் எங்கே போவேன், அப்படி தானே, இங்க போன இடத்துலயும் அங்கேயும் நெருக்கம். ஹல்லேலூயா. அங்க பிரபுக்கள் வருகிறதுனால என்ன பண்ணுகிறது, ஒரு நெருக்கம் என்ன பண்ணுகிறது, அங்க காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அதே மாதிரி அடுத்த ஒரு இடத்துல என்ன பண்ணுகிறது, சவுல் யார் தாவீதும் அவருக்கு சேர்ந்த என்ன பண்ண அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல அமலேக்கியர் என்ன பண்ணுகிறாங்க, அது அவங்களோட பிள்ளைகள். அப்படிதானே, அவங்களோட பிள்ளைகளை, அவங்களோட மனைவிமார்களை அந்த தேசத்தை என்ன பண்ணுறது, சுட்டெரித்து என்ன பண்ணுகிறாங்க, அவங்க அப்படியே திருடி கொண்டு போகிறாங்க. எப்படி இருக்கும், ஹல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வசனமும் வார்த்தைகளும் எல்லாமே என்ன பண்ணுகிறது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே என்ன பண்ணுகிறது, சவுல் இடத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறது, தப்பி வைத்து அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் என்ன பண்ணுகிறது, அந்த சிக்லாக் என்கிறதான அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது, அங்கே இருக்கிறாங்க. அங்கே அமலேக்கியர் இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் கூட்டி சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு நெருக்கங்கள் என்ன பண்ணுறது வருது. ஒன்று தாவீதுடைய மனைவிமார்கள் போனாங்க, பிள்ளைகள் போனாங்க.
போனாங்க, அவங்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் குடும்பத்திலையும் என்ன பண்ணுகிறான், நெருக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கூட இருக்கிறவர்களுடைய, அப்படிதானே, ஹல்லேலூயா, அவருடைய குமாரத்திகள், அவருடைய ஹல்லேலூயா மனைவிமார்கள், அப்போ இவங்க எல்லாரையும் என்ன பண்ணா கொண்டு போயிட்டாங்க. அப்போ கூட யுத்தத்துக்கு நின்றவர்களே, அவங்க கூட நின்றவர்களே தாவீதுக்கு மேலே கல்லெறியணும் இந்த விஷயத்தில் அப்படின்னு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும், அப்படிதானே? அப்போ தாவீது எப்பக்கத்திலும், அப்படிதானே, எல்லா பக்கத்திலும் நெருக்கம். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்து ஓடுறாரு, தங்கி இருக்கிறது அங்கே நெருக்கம். அதே மாதிரி கூட இருக்கிறாங்க, கூட இருக்கிறதுனால என்ன பண்ணுகிறது, ஒரு நெருக்கம் வருகிறது. கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் எந்த பக்கத்திலையும் முன்னேயும் போக முடியல. ஹல்லேலூயா. அங்கே இருந்து தேசத்தில் இங்கே ஓடுறாரு, அங்கே போன இடத்துலையும் பிரச்சனை, அங்கேயும் இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே இப்போ தேவன் சில ஆட்களை என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா, ஒரு 600 பேர் என்ன பண்ண சேர்ந்து கொள்கிறாங்க. அப்போ இவங்க ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தா, அங்கே ஒரு பிரச்சனைகள் வந்தபோது அவங்களும் என்ன பண்ணுகிறாங்க, கல்லெறிய தேடுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்த ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நெருக்கங்கள் என்ன பண்ணுகிறது, உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் தான் தாவீது என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்பக்கத்தில், அப்படிதானே? அப்போ இந்த நெருக்கத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணுகிறான், திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கேட்டு என்ன பண்ண, ஆண்டவர் சொல்ல, நீ போய் அவங்களெல்லாம் நீ மீட்டுக்கொள்வ அப்படின்னு வந்து அந்த நெருக்கம், அப்படிதானே, அந்த நெருக்கத்தில் தேவனுடைய சமூகத்தில் போகிறாரு. ஆண்டோடைய சமூகம் திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அதெல்லாம் நீ மீட்டுக்கொள்வேன்னு. அதே மாதிரி போகிறாங்க, மீட்டு கொண்டாங்க. ஹல்லேலூயா. மீட்டு கொண்டாங்க. இப்போ நெருக்கத்தின் வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஒரு விசாலத்தை என்ன பண்ணுகிறாரு, வைக்கிறார். ஹல்லேலூயா. விசாலத்தை வைத்து என்ன பண்ணுகிறாரு, அங்கே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஒருவேளை நாம் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நாம அந்த சூழ்நிலையில் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு அப்படிதானே, எந்த இடத்துலையும் அவன் நிலைநிற்க முடியல, அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் போக முடியும். ஹல்லேலூயா. தேவன், ஏன்னா அந்த நெருக்கத்திலிருந்து நீக்குகிறவர் தேவன் மாத்திரம்தான். அப்போ திடப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போனார். கேட்டார், ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து என் கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணுகிறாங்க, அப்பா எழும்புறாங்க, இந்த நெருக்கத்திலிருந்து மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்திலிருந்து அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அதுக்குரிய வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார், பாதைகளை சொல்கிறார். நீ என்ன பண்ணுது, போ, திருப்பி கொள்வான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாரு. அந்த நெருக்கங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறது, மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாற்றப்பட்டது. ஆனால் நிறைய எல்லா நெருக்கங்களும் ஒரு நாள் மாறி தேவன் ஹல்லேலூயா என்ன தாவீதுக்கு சொன்னாரோ அதே மாதிரி ஆண்டவர் இந்த சிங்காசனத்தில் ஹல்லேலூயா ஆளுகை செய்கிறவராக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, தேசங்களிலே உயர்த்தினார். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, நிறைவேறும். ஹல்லேலூயா. அதான் நம்ம 2 கொரிந்தியர் பார்க்கணும், எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த மரணத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், தரித்திருக்கிறோம். இன்றைக்கி நம்மளும் கூட இந்த காலவேளையில் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மை பெற்றவர்கள் கூட நம்மளை என்ன பண்ணலாம், நெருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஒரு சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம், 120வது சங்கீதம், அதில் பார்க்குறோம் என்ன பண்ணுகிற, நெருக்கத்தில் என்ன பண்ணுகிறாங்க, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பயக்கிற இடத்துல ஹல்லேலூயா நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவனை இங்கே யுத்தத்துக்கு என்ன பண்ணுகிறாங்க, ஹல்லேலூயா அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு நெருக்கத்தில் என்ன பண்ணுகிறாங்க சிலர் இருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு பெரிய ஒரு விசாலத்தை என்ன பண்ணுகிறாரு, கர்த்தர் வைக்கிறார். ஆனால் ஹல்லேலூயா எல்லா நெருக்கத்தையும் நீக்கிறவர். நம்ம நெருக்கம் நீராதா, என்னது நீங்கி போகாதா, ஹல்லேலூயா இன்னும் மாறலையே. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருந்தால் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள், ஆனாலும் கர்த்தரை நோக்கி திடப்படுத்தி கொண்டு நின்றார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை, வெட்கப்படுத்தலை. ஹல்லேலூயா. வெட்கப்படுத்தலை. அப்போ ஏசப்பாவுக்கும் என்ன பண்ணுகிறாரு, அந்த ஒரு நெருக்கம், ஊழியத்தில் நெருக்கம், அவருடைய சீசர்களுக்கு அப்படித்தானே ஆண்டவருடைய சுவிசேஷ நிமித்தம் என்ன பண்ணுகிறது, பெரிய ஒரு நெருக்கம். ஹல்லேலூயா. அதே மாதிரி சிறு வயது தொடங்கி சில என்ன பண்ணுகிறது, நெருக்கம், சமாதானத்தை பயக்கிறவர்கள் மூலமாக வருகிற என்ன பண்ணுகிறது, நெருக்கம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு அந்த நெருக்கங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறது, ஆண்டவர் விசாலத்தில் என்ன பண்ணுகிறாரு, வைக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். அது மாதிரி என்ன பண்ணுகிறது,
தாவீதுடைய வாழ்க்கையில், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாழ்க்கையில் கூட இந்த நெருக்கங்கள் எனப்படுது கூடி இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த நெருக்கங்கள் தாவீதை என்ன பண்ண முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகள் தான் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. அதே மாதிரி தான் இந்த கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, நமக்கு விரோதமாக எந்த நெருக்கங்களும் நம்மளை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நாம் நெருக்கத்தை மேற்கொள்ளலாம். எப்படின்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதன் மூலமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் என்ன நீக்குங்கப்பா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எந்த நெருக்கங்கள் வந்தாலும் தேவனுடைய பாதத்தில் சென்று ஆண்டவரே அப்பான்னு சொல்லி அந்த நெருக்கத்திலிருந்து, அப்பா ஆண்டவரை நோக்கி நான் பார்க்குறப்பா, இந்த காரியத்தில் என்னை திடப்படுத்தி கொண்டு நம்ம போகணும். ஆண்டவர் நெருக்கத்தை நீக்க ரெடியாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம திடப்படுத்தி ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, என் தேவன் என்ன, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், தேவன் இந்த நெருக்கத்தை நீக்கி என்னை விசாலத்திலே வைப்பாருங்கிறதான ஒரு நம்பிக்கையோடு, ஹல்லேலூயா, திடப்படுத்தி கொண்டு நம்ம தேவ சமூகத்தில் போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த நெருக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நெருக்கங்கள் இருந்தாலும், ஹல்லேலூயா, மற்ற மனிதர்களால் வருகிற நெருக்கங்களாக இருக்கலாம், ஹல்லேலூயா, பண தேவைகளில், குறைவுகளில் வருகிற நெருக்கங்களாக இருக்கலாம், அப்படிதானே? இப்படி எல்லாவற்றிலும் உள்ள அந்த நெருக்கங்கள் மத்தியில் தேவன் கண்டிப்பாக அவைகள் எல்லாம் மாற்றி தேவன் நம்மளை விசாலத்தில் வைக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே இந்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளையும் தந்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு விசாலத்தில் வைக்கிற தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கங்கள் உண்டு ஆண்டவரே. அந்த நெருக்கத்தில் உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு, விசாலத்தில் வைக்கிற ஒரு தேவன் உண்டு கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு ஆண்டவரே. நெருக்கங்கள் ஒன்றும் எங்களை செய்ய ஆண்டவரை பாதிப்படை வைக்க முடியாது கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, எங்கள் நெருக்கங்கள் வரும்போது எங்கள் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போம். எங்களுடைய நெருக்கங்கள் வரும்போது அப்பாவுடைய சமூகத்தை, நெருக்கத்தை நீக்குகிற ஒரு தேவனுடைய சமூகத்தை அங்கே வருவோம்ப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நீங்கள் எங்களை செவி கொடுப்பீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நாங்கள் பார்த்தோம் அல்லவா கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது நெருக்கப்பட்டான் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, நீங்களும் ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்டவரே நெருக்கப்பட்டீங்க, இந்த உலகத்திலே நெருக்கப்பட்டீங்கப்பா. சீசர்கள் நெருக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும், நன்மையை ஹல்லேலூயா செய்தவர்களும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளாடி ஹல்லேலூயா கடந்து சென்றாங்க. ஆனால் ஆண்டவரே, அந்த முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலையும் வெட்கப்பட்டு போகலப்பா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு வந்த எல்லா நெருக்கத்தையும் என் தேவாதி தேவன் நீக்கினீங்க. அதுபோல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே, யாரெல்லாம் என்னென்ன நெருக்கத்தில் ஆண்டவரே அப்பா இந்த நெருக்கத்தை நீக்குங்கன்னு சொல்லி நோக்கி கூப்பிடுகிறார்களோ, என் தேவன் அந்த நெருக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. அந்த வழிகளை, அந்த பாதைகளை, விசாலத்தில் வைக்கிற பாதைகளை கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே. என் தேவன் எப்பக்கத்தில் எந்த சூழ்நிலைகளிலும் தாவீதுடைய வாழ்க்கையில், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையில், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எப்பக்கத்திலும் முன்ன ஆண்டவரே வலது இடது முன்ன பின்ன இப்படி எல்லா இடத்திலும் போன இடங்களிலெல்லாம் அந்த நெருக்கம். ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியில் திடப்படுத்தி கொண்டு உம்மை தேடினது போல நாங்களும் திடப்படுத்தி உம்மை தேட கர்த்தர் உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, படிப்பு காரியங்கள், ஆண்டவரை படிக்கிற ஆண்டவரை படிப்புகள், அப்படி எல்லா காணப்படுகிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுங்க. வேலைகளில் காணப்படுகிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி கொடுங்க. அதே மாதிரி ஆண்டவரே தேவைகளில் காணப்படுகிற நெருக்கங்கள், ஆண்டவரின் தேவன் ஆண்டவர் தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து, எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வார்த்தைகள் இந்த நாள் முழுதும் அவர்களை பலப்படுத்தட்டும் கர்த்தர். இந்த வார்த்தை சொல்லியிருக்கிற அடிப்படையில் அதே அந்த அற்புதங்கள், அதே அதிசயங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய வசனத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சத்துண்ட கிரியைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாவல் பண்ணுங்கப்பா. சிறு பிள்ளைகளை பாதுகாவல் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே இரத்த கோட்டைகளை கர்த்தர் மறைத்துக்கணும். நாள் முழுதும் ஜெயத்தோடு கர்த்தர் வழி நடத்துங்க. உடைய சமாதானம், உடைய சந்தோஷம், உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சூண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணீரை கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே நல்ல சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா. எந்த விதத்திலும் சோர்ந்து போக
போகாதபடிக்கு சோர்வின் ஆவிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவன் ஆண்டவரே எனக்கு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு எந்த குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. குறைவே வந்தாலும் ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலையும் அப்பாவுடைய பாதத்தில் போவேன். தேவனின் நெருக்கத்தின் எல்லைகளை புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தை அவர் நீக்குவார் என்கிறதான ஹல்லேலூயா அப்பா அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறட்டுங்க தாவே. நல்ல சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த நாள் கைடு சில வேலைகள் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் இயேசுப்பா. சகல தடைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய சமூகம் முன்னும் பின்னுமாக கர்த்தர் ஒருவரோடு கூட தங்கி இருக்கட்டும் இயேசுப்பா. இந்த நாள் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாள் முழு ஒரு புதிய ஆண்டவர் பலனோடு, புதிய ஆவியோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய வல்லமையோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆள் கொண்டு வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பெற்றோர்கள், குடும்பங்கள் ஆண்டவர் இருக்கிற இடங்கள், இன்னும் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் காண செய்யுங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு எங்கள் தேசங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைகளை கர்த்தர் மறைத்துக்கொள்ள எல்லா ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து பாதுகாருங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் இயேசுப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்று என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொரு கூட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.